Good morning, students. Today, illustration 3. The previous video, we are discussing about the calculation of profit or loss. But here, we are going to calculate some missing figures. It may be opening capital or closing capital or additional capital or drawings. So, to find out profit or loss, we need opening capital, closing capital, drawings, and additional capital. If the all four items given means directly we can calculate profit or loss. But if any one of the item is missed in the sum means we have to calculate the missing informations. It may be opening capital or it may be closing capital or drawings or additional capital. For four items, out of that four items, they'll give one additional item, profit or loss. Usually we will calculate profit or loss, but the missing figures, we have to calculate opening or closing capital, but the profit or loss is given. So I am telling you clearly, previous sumsல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், க்ளோசிங் கேபிட்டல் இருக்கும், ட்ராயிங் இருக்கும், அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கும். நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி லெஸ் பண்ணி லாஸ்ட்டில் ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிச்சோம். பட் இனி பார்க்க போகிற சம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டு லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஓப்பனிங் கேபிட்டலோ க்ளோசிங் கேபிட்டலோ ட்ராயிங்கோ அடிஷ்னல் கேபிட்டலோ ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்மெட் வந்து அதே தான், நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மெட் தான். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate missing figure. So in this sum, closing capital 1,90,000, additional capital 50,000, drawings 30,000, opening capital question mark, loss for the year ending 31st/3/2019 40,000. So here the closing additional drawings given, opening capital is missed. So here we have to calculate opening capital. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் அதே ஃபார்மெட்டு தான். எப்படி கண்டுபிடிப்போன்னா லாஸ்ட் ஃபார்மெட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அதிலேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை வந்து மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாஸை வந்து நம்ம என்ன செய்யணும், இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? Here the statement of profit or loss for the year ended 31st March 2019. So closing capital 1,90,000, drawings 30,000, so 2,20,000, less additional capital 50,000, so we'll get 1,70,000. Here the as usual format we have to less opening capital, but opening capital is missed. Opening capital இல்லாதனால அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குன்னா லாஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,70,000ஐயும் இந்த லாஸ் 40,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது 2,10,000 ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ் யூஸ்வல் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் அதே ஃபார்மெட்டு தான். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட லாஸ் கொடுத்துருந்தேன்னா லாஸ் என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1,70,000 + 40,000 will get 2,10,000, that is opening capital. Then from the following details calculate the capital as on 31st December 2018. So 31st December 2018 mean closing capital. So capital as on 1st January given, goods taken for the personal use of the proprietor. Goods taken for the personal use mean is nothing but drawing. Then additional capital given, profit given. So to find out profit or loss, we will need four items. But here profit is given. So என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. அப்போ என்ன இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மெட்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். பட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ரிவர்ஸில் நம்ம என்ன செய்வோம்னா போவோம். எப்படி ரிவர்ஸில் போவோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து அதே போல் எழுதி வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு நமக்கு தெரியாது, ஸோ டேஸ் ஆட் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்னா அந்த குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் 5,000,
அப்படியே டேஷ் போட்டுட்டு கீழே நமக்கு அதை ரெண்டே எழுதுகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கு டேஷ் போட்டுருங்க. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 2500. ஸோ நம்ம கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அமௌண்ட்டுக்கு நேரம் எதுவுமே எழுத வேண்டாம், ஜஸ்ட் ரிட்டர்ன் வேர்டு மட்டும் எழுதி வச்சோம். தென் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 27,500 எழுதிக்கலாம். லாஸ்ட்டில் ப்ராஃபிட் 10,000. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டலை தவிர மீதி எதை அமௌண்ட்டு கொடுத்துருக்கானோ அதுக்கு நேரம் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ ட்ராயிங்க்கு நேரம் 5,000, அது ரெண்டே ஆட் பண்ணி வர அமௌண்ட் எழுதக்கூடாது. தென் அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட்டு மட்டும் 2500 எழுதி வச்சுப்போம். அடுத்து லாஸ்ட்டில் வந்து என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிப்போம், ப்ராஃபிட் எழுதிப்போம். இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே ரிவர்ஸ்லேருந்து நம்ம போகணும். இப்போ 10,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 27,500. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணணும். 10 + 27,500 நமக்கு என்ன கிடைக்கும், 37,500. ஸோ எதெல்லாம் லெஸ்ஸில் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். கீழேருந்து போகும்போது க்ளோசிங் கேபிட்டலோ ட்ராயிங்கோ கண்டுபிடிக்கணும்னா ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் போவோம். கீழேருந்து போவோம். கீழேருந்து போகும்போது என்ன பண்ணணும்னா எதெல்லாம் லெஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் ஆகும். ஆட் ஆகிறது லெஸ் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் கூட லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 37,500. அடுத்த என்ன இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் இருக்குது. அப்போ 37,500 கூட 2,500 நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ 40,000 கிடைக்கும். இப்போ ட்ராயிங் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம், 5,000 எழுதியிருக்கோம். அங்கே என்ன இருக்குது, ஆட் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். ஸோ 40,000 minus 5,000 will get 35,000. This is closing capital. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் வந்துடலாம். பட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், அப்படியே ரிவர்ஸில் போகணும். எதெல்லாம் ஆட் இருக்கோ அதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணனா will get closing capital. The same format will be drawings also. So from the following calculate missing figures. So missing figure இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் லெஸ் ஆன் 1st January கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் லெஸ் ஆன் 1st April, கேபிட்டல் லெஸ் ஆன் 31st March, additional capital, profit, then drawings is not given. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து drawings. ஸோ அதே ஃபார்மேட் கேல்குலேஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ் மேலே ஹெட்டிங் எழுதிப்போம். அந்த ஃபார்மேட் படி போட்டுப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுட்டு அதுவும் அதே போல் தான் என்னென்ன அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000 எழுதிப்போம். அதுக்கு அடுத்தது ட்ராயிங்ஸ் இல்லை. ஸோ ஆட் ட்ராயிங்ஸ் போட்டு அமௌண்ட்டு காலத்துக்கு நேரம் எதுவுமே எழுதாமல் டேஷ் போட்டுட்டு கீழே கோடு போட்டு கீழே வச்சிரும். தென் அதிலேருந்து என்ன செய்வோம்னா அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 எழுதி வைப்போம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரும். அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அந்த அமௌண்ட்டை எழுதிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கீழே ரிவர்ஸில் போகிறோம். ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 15,000 இருக்குது. ஸோ 15,000 அது கூட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 2,50,000. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 2,65,000. தென் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 அது லெஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2,65,000 + 30 2,95,000. அடுத்து என்ன இருக்குது, ட்ராயிங்ஸு மேலே என்ன இது சிம்பிள் கொடுத்துருக்கான், ஆடு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். ஸோ 2,95,000 - 2,75,000 will get 20,000. தட் இஸ் ட்ராயிங். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ட்ராயிங் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வில் கெட் ட்ராயிங் 20,000. So this is the calculation of statement of profit or loss. So the same heading as well as same, but the calculation is missing figure. We are not calculating statement of profit or loss, but we have to calculate the missing figures. So third illustration will calculate opening capital. அதுக்கு as usual format கண்டுபிடிச்சோம். அடுத்து fourth illustrationல வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த 5th illustration ட்ராயிங் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கும் ரிவர்ஸ் ஃபார்மேட். தென் we will do exercise.